அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, இந்த பாக்கெட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது பல் துலக்குவதற்காக உள்ள ஒரு குச்சி. நம்ம ஊர் பக்கம் கிராமங்களில் வேப்பங்குச்சி வச்சு விளக்குவோம். அதேமாரி ஆழம் விழுது அதை வச்சு விளக்குவாங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு சொல்லி பழமொழியெல்லாம் உண்டு. அந்த வேப்பங்குச்சி பெரும்பாலும் வேப்பங்குச்சி நிறைய பேர் கிராமங்களில் பயன்படுத்துவாங்க. அது ஒரு நாள் ரெண்டாவது நாள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது காஞ்சி போகும். அப்படியே ஒடிச்சா படக்குன்னு உடையும் தூக்கி போட வேண்டியதுதான். அதை மறுபடியும் அடுத்த நாள் பயன்படுத்த முடியாது. ஆனால் இந்த ஆழம் விழுதும் கூட கொஞ்சம் நாள் அதிகமாக பயனாகும். ஆனால் இது எப்படின்னா மிஸ்வாக்குன்னு பேர். இந்த மிஸ்வாக்குன்னு சொல்லி இது ஒரு மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு குச்சி. இந்த குச்சியில் அதுக்கு சொல்லப்போனால் இது தேஞ்சு போகிற வரையும் காஞ்சி போகாது அப்படி சொல்லலாம். அதாவது கடைசி வரையும் இது பயன்படும். அந்த அளவுக்கு அது பயனுள்ள ஒரு பல் துலக்கக்கூடிய குச்சி. இப்போ அந்த காலத்தில் ப்ரஷ் எல்லாம் கிடையாது இல்லையா? அப்போ இது போன்ற குச்சிகளை கொண்டு தான் பல் துலக்குவது பழக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பாகவும் பல் துலக்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வழக்கமாக காலையில் நைட்டில் அது வேறு விஷயம். காலையில் எழுந்தோடனே பல் துலக்குங்கிறது வேறு. ஆனால் இங்கே அது கூட வந்துடும். ஏன்னா காலையில் முதல் தொழுகை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே, சூரியன் உதிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் முன்பாக அந்த தொழுகை வரும். அந்த தொழுகை நேரத்திலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ 5 முறை, ஒரு நாளைக்கு 5 முறை இந்த பல் துலக்குவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், என்னுடைய சமுதாயத்திற்கு கஷ்டம் ஏற்படும்னு நான் நினைக்கலன்னா இதை கட்டாயமாக்கியிருப்பேன்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டிப்பாக இதை இப்போ இது உதவு பண்ணுறதுன்னு சொல்லுவோம். நம்ம முகம் கை காலெலாம் கழுவிட்டு தான் தொழுகைக்கு ப்ரிப்பேர் ஆகும். அந்த சமயத்தில் இந்த பல் துலக்குவதை ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ அந்த உதவு செய்கிறதுன்னு சொல்லி முகம் கை கால் கழுவாமல் தொழுகைக்கு போக முடியாது. அது கட்டாயம். அதுபோல் ஆக்கியிருப்பேன். கட்டாயமாக பல் துலக்கணும் அப்படின்னு கூட நான் ஆக்கியிருப்பேன். மக்களுக்கு சிரமம் ஏற்படுங்கிறதுனால நான் அதை கட்டாயப்படுத்தலை. ஆனாலும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் இந்த பல் துலக்குவதை, குறிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பாகவும் பல் துலக்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. கடைசி தருணத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும்போது கூட இது போன்ற ஒரு பல் துலக்கக்கூடிய குச்சியை வாங்கி தன்னுடைய பல்லை சுத்தம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி வரலாறு. அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்குங்கள். காலையில் ப்ரஷ் பண்ணுறது எல்லாருக்கும் இயற்கை. இது மட்டும் பத்தாது, நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் பல் துலக்குங்க. ஏன்னா இரவில் நம்ம ஓய்வெடுக்கிறோம். அப்போ இந்த பல்ல நம்ம உணவுப் பொருட்கள் ஏதாவது சிக்கியிருந்ததுன்னா அது கிருமிகளை உண்டாக்குது. அது காலப்போக்கில் பல் விழுகக்கூடிய அளவுக்கு ஒரு இதெல்லாம் வழிமுறையை ஏற்படுத்துது. ஆக அது பல் விழுகலைன்னா கூட அந்த கிருமிகள் உருவாகி நம்ம உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, குறிப்பாக பல் மருத்துவர்கள் ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு முறை துலக்கிறது யாரும் அதை கண்டிப்பாக செய்வோம், அதில் பிரச்சனையே இல்லை. இந்த 2வது முறைங்கிறது நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பல் துலக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக இந்த பல் ஆரோக்கியம் சிறப்பாக பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது முக்கியம். சரி, அப்போ 2 முறை துலக்கினாவே பல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும்னா ஒரு நாளைக்கு 5 முறை பல் துலக்கினால் எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். கண்டிப்பாக இதை நம்ம பின்பற்றணும். நான் கூட ரொம்ப காலம் பயன்படுத்தாமல் இருந்தேன். இப்போ அதை வாங்கியிருக்கேன், பயன்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை மறந்துடாமல் இருக்கிறதுக்கு, இது விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது எனக்கே கூட ஒரு நினைவுபடுத்தலாக இருக்கும். அந்த அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. முஸ்லீம்கள் தான் சொல்லி இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இந்த குச்சி வாங்கி பயன்படுத்தலாம். இது பொதுவாக ஒரு 20-25 ரூபாய்க்கு கிடைக்கிது. அந்த பல் துலக்கக்கூடிய குச்சி அது காஞ்சி போகாது. எவ்வளோ காலம் வேணாலும் நம்ம அதை பயன்படுத்தலாம். முழுசாக தேஞ்சு போகும் வரை காய்ந்து போகாது அப்படின்னு அதை தான் சொன்னேன். அதனால் இது நம்ம எல்லோருக்கும் நான் இதை ஒரு பரிந்துரையாக சொல்கிறேன். பின்பற்றக்கூடியவர்களுக்கு இது நல்லது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 5 முறை ஒரு மனிதர் குளித்தால், ஒரு நாளைக்கு 5 முறை குளித்தால், ஒரு ஆறு போன்ற நல்ல தண்ணி வசதி உள்ள இடத்துல ஒரு நாளைக்கு 5 முறை குளித்தால்
அவருடைய உடம்புல எந்த அழுக்கும் தங்கி இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இருக்காதுன்னு தோழர்கள் சொல்கிறாங்க. அதுபோல தான் 5 நேரம் தொழுகை, அந்த இறைவனை நோக்கி இறை வணக்கம் செய்கிறதற்கு ஒரு நாளைக்கு 5 முறை தொழுதால், இறை வணக்கம் செய்தால் அது மனிதர்களுடைய இதை போக்கிறோம், மனிதர்களுடைய அந்த பாவங்களை எல்லாம் முழுமையாக போக்கிடும் சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த இதோடைய முக்கியத்துவம் இருக்கிறது. ஸோ இந்த பல் துலக்கும் பழக்கத்தை நாம் தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு முதல்ல எனக்காக நான் இதை நினைவுபடுத்திக்கிறேன். நீங்களும் பின்பற்றி பாருங்கள். ஆரோக்கியத்திற்கு அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.